ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். நேற்று லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னு புலம்பிகிட்டே இருந்தேன்னா இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கிற அன்றைக்கி அம்மா கடைக்கு போய்ட்டு வருவா, அம்மா தண்ணி பிடிக்கவா, அம்மா வேலை பார்க்கவா, நான் வேணால் வந்து கேட்குறேன் அம்மா என்னம்மா செய்யணும். நேற்று எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, ஒரு 1/2 hour லேட்டாக எழுந்திரிச்சோம். நேற்று 5:30 ஆயிடுச்சு. அந்த 5:30க்கு எழுந்திரிச்சா நான் 7 மணிக்கு நான் கிளம்பணுமே, இவன் 8 மணிக்கு கிளம்பணும். நான் 7 மணிக்கு கிளம்புறது கூட ஈஸி தான். நான் 5:30க்கு எழுந்திரிச்சேன்னா என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:45க்கே நான் முடிச்சிருவேன். ஆனால் இவனை நான் சாப்பிட விட்டுட்டு, இவனை குளிக்க விட்டு, இவனுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு, இவனுக்கு டிஃபன் கட்டி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் போவேன். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவான், அடுத்து சாப்பிட மாட்டானா, அதனால தான் எனக்கு லேட் ஆகுது. இல்லைன்னா என்னுடைய சமையலை முடிச்சுட்டு நான் கிளம்பிகிட்டே இருப்பேன். இப்போ நான் இவனுக்காக தான் லேட்டாக போயிட்டுருக்கேன் 2 நாளாகவே. சரி, இன்றைக்கி டிஃபன் லஞ்ச் பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் சாதம், பொட்டேட்டோ பொரியல், என் பையனுக்கு பிடிச்சது. ஸ்நாக்ஸுக்கு புட்டிங் கேக்கு. அப்புறம் இன்றைக்கி லெமன் ஜூஸ் கேட்டான், அதனால் லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி தோசை தான், ஆனால் இவன் தோசை வேணான்னு சொல்லிட்டான். அவனுக்கு தயிர் சாதம் பொட்டேட்டோ பொரியல் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தோசை வேணான்னு சொல்லிட்டான். சரி, ஒரு வேலை மிச்சம். ஹாய் சொல்லுடா. உனக்கு பிடிக்குமா தயிர் சாதம்? ரொம்ப அமைதியான பையன், என்கிட்ட மட்டும்தான் வாய் பேசுவான், மற்ற யாருக்கிட்டையும் பேச மாட்டான். ரொம்ப நல்ல பையன், பார்த்துக்கோங்க இந்த நல்ல பையனை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகவே கிளம்பணும் 2 பேருமே. இதுதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோன்னா போச்சு போல் பொழப்பு. இங்கே மட்டும்தானா, எல்லார் வீட்லேயும் அப்படி தானான்னு தெரியலை. சரி, எல்லாத்துக்கும் பாய். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் தயிர் பொட்டேட்டோ பொரியல், புட்டிங் கேக், அவ்வளோதான் இன்றைக்கி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்களா, லைக் பண்ணுவீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? என் பையன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் சொல்லியிருக்கலாம். பண்ணுங்கப்பா எல்லோரும்.